முன்னாள் மாநகர மாவட்ட காங்கிரஸினுடைய தலைவரும் மதுரை மாநகராட்சியினுடைய காங்கிரஸ் குழுவினுடைய தலைவருமான அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் அதேபோல அருமை சகோதரர் ஜெயந்திபுரம் முருகன் அவர்களையும் அருமை அண்ணன் ஜெயராமண்ணன் அவர்களையும் அருமைக்குரிய சகோதரர் மகேந்திரன் அவர்களையும் மற்றும் பிரபாகரன் அவர்களையும் மற்றும் சகோதரர் சுப்பிரமணிய அவர்களையும் மற்றும் எல்லாரும் சரவணகுமார் எங்கள் மவுண்டன் கிங் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததில். பாராளுமன்றத்தில் சஸ்பெண்ட் ஆகி போய் படிக்கட்டிலே உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிவிட்டு உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். 3ஆம் தேதி சஸ்பெண்ட் பண்ணாங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இல்லை பேச விடாதனால காங்கிரஸ் மொத்த எதிர்கட்சியையும் பேச விடாமல் தடுத்ததற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். ரொம்ப கவனமாக பார்க்கணும். பாஜக அரசு மோடி அரசு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுத்ததற்காக சஸ்பெண்ட் ஆனது 8 பேர். அதில் 7 பேர் காங்கிரஸ், ஒரு ஆள் சிபிஎம். அதனால் நீங்கள் யார் பலமாக பாராளுமன்றத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் சஸ்பெண்ட் ஆகிறது துணை நிற்கிறோம் சொல்கிற ஆளுகள்லாம் சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுலாம் ஏங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் உண்மையாக நம்மை பொறுத்த மட்டிலே பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமும் தில்லும் காங்கிரஸ்காரனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்காரர்களை எதிர்த்து சைடு வாங்கிட்டு போய் கையில் வணக்கம் சொல்கிற பழக்கம்லாம் காங்கிரஸ்காரனுக்கு கிடையவே கிடையாது. இருக்கிறது கஞ்சியோ கூலோ தைரியமாக இருக்கிறவன் தான் காங்கிரஸ்காரன். எங்களை பொறுத்த மட்டிலும் அன்போடும் மரியாதையோடும் எங்களை நடத்தினால் அன்போடும் மரியாதையோடும் எல்லார்கிட்டையும் இருந்திருக்கோம். எங்களை எதிர்த்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை கீழ்த்தரமாக பேச நினைத்தவர்கள் அனைவரையும் அவர்களுடைய அதே மொழியிலே பதில் தந்தவன் தான் காங்கிரஸ்காரன். இங்கே 7 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிய இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒன்று சங்கடன் சர்ஜன் மூலமாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரை தேர்ந்தெடுத்த அருமைக்குரிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கார்கே அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானமும், அதே போலவே 7 ஆண்டுகளாக கடந்த 7 ஆண்டுகளாவா 4 ஆண்டுகளாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பணியாற்றிய சகோதரர் பாண்டியன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தோம். அதே போலவே பட்ஜெட்டில் இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக இந்த பட்ஜெட்டை விமர்சித்தும், அதே நேரத்தில் அமெரிக்க ஒப்பந்தத்தில் ஜவுளித்துறையை பாழாக்குகின்ற, விவசாயத்தை பாழாக்குகின்ற வகையில் செய்திருக்கின்ற துரோகத்தை எதிர்த்தும் தமிழ்நாட்டிற்கு நிதி தராதையும் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போலவே மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அமைக்கப்படுவதற்காக 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு 2026 ஆண்டாகியும் ஜனவரியிலே திறக்கப்படும் என்ற அறிவிப்பு இருந்தும் இதனால் வரை திறக்கப்படாத எய்ம்ஸை எப்பொழுது திறக்கப் போகிறது மத்திய அரசு என்ற கேள்வியையும் இந்த செயற்குழு கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறது. அதே போல் மதுரை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் நில கையை எடுத்துக்கிட்ட பணியும், அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுக்கு இணக்கமாக பேசி தீர்த்து ஒரு முடிவு செய்து மதுரை விமான நிலையத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து இருக்க 2 தீர்மானத்தையும் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அதனால் நான் அதை படிக்க விரும்பல. அதனால் அந்த தீர்மானம்லாம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். ஆனால் காங்கிரஸ் கட்சி எந்த நிலையில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அருமைக்குரிய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் பெரியவர் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் நம்மை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து செல்வதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் என்பது பாஜக பாசிச அரசை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை எதிர்த்து அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. அந்த போராட்டத்தில் நமக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகளோடு சேர்ந்து நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் திமுகவுடனான கூட்டணி என்பது 2016 தொடர்கிறது. நடுவில் 2014 எல்லாம் போச்சு. 2011 தேர்தலுக்கு பின்னால் 2016 கூட்டணி தொடர்கிறது. இந்த கூட்டணி பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை
திரு கிரீஷ் கோடங்கர், காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் கோடங்கர் அவர்களுடைய தலைமையிலே குழு அமைத்து டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இன்றைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு? 70 நாள் ஆச்சு. இன்னைக்கு 70 நாள் ஆயிருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய குழு பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் என்று திமுகவினுடைய தோழமை கட்சியினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 70வது நாள் இன்று நாம் காத்திருப்பது. நம்மை பொறுத்த மட்டிலே தோழமையை மதிக்கிறோம், தோழமைக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோம். அதை போலவே நாமும் எதிர்பார்க்கிறோம். நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம சில தோழர்கள் மைக்கை பிடிச்ச உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. நம்ம என்னை பொறுத்த மட்டிலே நாம் வரம்பு மீறி பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் கட்டுப்பாடுள்ள கட்சி, ஜனநாயக கட்சி, ஆனால் கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்முடைய தலைமை கூட்டணியிலே இப்பொழுது திமுகவோடு பேசிக்கொண்டிருப்பதற்காக குழு அமைத்திருக்கிறார்கள். நம்ம ஒரு பெரிய கப்பல் மாதிரி. காங்கிரஸ் கட்சி சின்ன போட்டு கிடையாது. நம்ம சின்ன இந்த ஜாதி கட்சியெலாம் இருக்கோம், லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடுவாங்க. அப்படிலாம் காங்கிரஸ் கட்சி பண்ணாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம பெரிய கப்பல். கப்பல் திரும்புறதுக்கே லேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகிறதுக்கே லேட் ஆகும், மிஷினை ஆஃப் பண்ணினாலும் லேட் ஆகும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணினாலும் லேட் ஆகும். எல்லாமே டைம் எடுக்கும். நம்ம திரும்பணும்னாலும் டைம் எடுக்கும். அதனால் நம்ம திரும்புறதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம நேராக போய்கிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த மட்டும் இந்த கப்பலை பொறுத்த மட்டும் கரெக்டான கரை சேரணும், கரெக்டான லட்சியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வேண்டுதல். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, சொத்து சுகம்லாம் கேட்கல, மரியாதை தான் கேட்குறோம். மரியாதை, அன்பு. நம்ம என்னத்தை கொடுக்க இருக்கோமோ அதையே தான் கேட்குறோம். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, அருமைக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி பூத்தில் ஆள் இருக்கா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதுவும் பொது வழியில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான், பத்திரிகையாளர்களை நீங்கள் உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசும்போது தான் அந்த வருத்தம் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு பத்தான்னு சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கூட்டணி வந்தால் வரட்டும், வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் அதெல்லாம் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்து எங்கள் தலைவர் பார்த்து முடிவு பண்ணிக்கிறார் அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறதோ வலியை தருது. நாங்கள் உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்தவர்கள் நாங்கள், பழியை சுமந்தவங்க நாங்கள். நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நாங்கள் பழி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறார். சகோதரருங்கிறதுக்கு அர்த்தம், மை எல்டர் பிரதர்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாமல் அவர் சொல்லலை. அவர் அர்த்தத்தை ரொம்ப ஆழமான, நாங்கள் பேசுகிறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம், காங்கிரஸ்காரனோட பழக்கமே இதுதான். ஆனால் நாங்கள் உயிரே, இனியதே, மணியே அப்படின்னு எங்கால ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார். பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா அது நம்மால் இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சேன்னு. நம்மளுக்கு அப்படி பேச தெரியாது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக அண்ணனா அண்ணன்போ, தம்பினா தம்பியுமோ, சகோதரனா சகோதரமோ. நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரை சகோதரர் என்று அழைக்கிறார். அதே தான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்கிறார்கள். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தரிச்சிச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டரும் போட்டிருந்தார். என்னன்னா, 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி. 15 + ஒரு 6 4 இது 20 நாள் ஆகிப்போச்சு. நடவடிக்கை எடுக்கலை, அவர் வருத்தமும் தெரிவிக்கலை. அதனால என்னென்னா இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. அதனால் ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பித்தார், எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல, அதெல்லாம் கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால்
மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மரியாதை கொடுப்போம், அவ்வளோதான். இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் வந்து எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சிக்கணும். நான் திருப்பி எம்பியை நிற்க போகிறதில்ல, நான் விருதுநகரில் எம்பியை நிற்க போகிறதில்ல. எதுக்கு? என்னையை பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னையை பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயற்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகருக்கு வர எம்பி ஆக போகிறேன். நான் வந்தேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு எம்பி ஆகணும்னு. நான் விருதுநகருக்கு வந்தேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி எம்எல்ஏ மண்ணாங்கட்டிலாம் அது வந்து வேற வார்த்தை நல்லா வந்துடும், அதனால் வேணாம். அதனால் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர். சாகும் வரை காங்கிரஸ்காரனாக தான் சாவேன். அதை மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கு. நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்கள் வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கமிஷனர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்கள் வந்து ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்கள் வந்து எதுவுமே. நான் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் எம்பி ஆகி. 12 வருஷம் ஆச்சா 13 வருஷம் ஆச்சா? 12-13 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது ஒரு ஆள் சொல்லட்டுங்க, யாராவது ஒரு ஆள். நான் இந்த ரோடு கான்ட்ராக்டுக்கு வந்து கமிஷன் கேட்டேன், அங்கே மண் அள்ளுறதுக்கு கமிஷன் கேட்டோம், அங்கே இது கட்டுறதுக்காக கமிஷன். இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், கக்கன் வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள். நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையாக இருந்து இருக்க சோறு இருக்கா, சோறு இருந்தால் சாப்பிட போகிறோம், இல்லைன்னா ரைட்டு கட்சியை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருப்போங்க. நாங்கள் அவருக்கு பிரியாணி வேணும், அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும், அடுத்த வீட்டில் ஏதாச்சும் ஒன்றத்தை கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டை இது பண்ண, அந்த பழக்கத்துக்கெல்லாம் நாங்கள் போனதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருப்போம். நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக தான் இருக்கோம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தருது. காங்கிரஸ்காரர்களை ஒத்த பூத்தில் அந்த வீடியோ கூட என்கிட்ட இருந்துச்சு. என்னடா ஒத்த பூத்தில் ஆள் இருக்கா? வீடியோ இருந்துச்சு 3000 ஓட்டுக்கு. இங்க பாருங்க, நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா காங்கிரஸ் இப்படி பேசினா அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆகிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கலை. சரி பரவாயில்ல, நாங்கள் பூத் கமிட்டி போடாமல் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கு தான் நான் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டேன், பூத் கமிட்டி எங்கெங்கேப்பா போட்டிருக்கியா? திருப்பரங்குன்றத்தில்னு சொல்லி. திருமங்கலத்தில் வந்து டோட்டல் பிஎல்ஏ லிஸ்ட் வந்து 342 பேர் பிஎல்ஏ 2 போட்டிருக்கா. ரைட்டா கரெக்டா? சப்மிட் பண்ணியாச்சு. சரி, திருப்பரங்குன்றத்தில் பிஎல்ஏ 2 வந்து 242 போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில் 263 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டிருக்கான்னு சொல்லி கதையை ஓட்ட முடியாது. இதுக்கு என்னைக்கு மீட்டிங் போட்டிருக்கேங்கிற தேதி வேணும் எனக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளோட பிஎல்ஏ 2னுடைய கூட்டம் போடணும். பிஎல்ஏ 2 தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. தேதி எனக்கு தேவை. நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு நம்முடைய ரோஷம் என்பது எதில் காட்டணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் வாயில் மட்டும் வடை சுடக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் பூத்தில் பிஎல்ஏ 2 நம்மளுக்கு இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கோ 10,000 ரூபா கொடுத்தா தான் பிஎல்ஏ 2 வேலையை பார்ப்பேன். 2,000 ரூபா கொடுத்தா டெய்லி 1000 ரூபா கூலி கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு காசு வாங்காமல் வந்து உட்காந்துருக்கும் பார்ட்டி. நம்ம வந்து மானத்துக்காக வாழ்கிறவங்க. அதனால் நம்மை பொறுத்த மட்டும் மானத்தோடு காங்கிரஸ்காரர்கள் பிஎல்ஏ 2 நம்ம வச்சிருக்க பிஎல்ஏ 2 ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் என்னைக்கு வைக்க போறீங்கிற மாவட்ட தலைவருடைய என்னுடைய கோரிக்கை என்னன்னா, என்னைக்கு இப்போ அதை பண்ணி கொடுக்க போறீங்கிறது, என்னைக்கு வந்து என்னென்ன தேதிகளில் சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் தொகுதியில் என்னைக்கு பிஎல்ஏ 2 கூட்டம், திருப்பரங்குன்றம் தொகுதியில் என்னைக்கு கூட்டம், உசிலம்பட்டி தொகுதியில் என்னைக்கு கூட்டம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டியது, தேதியை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. வர்ற 25ஆம் தேதிக்குள்ள இந்த 3 தொகுதியிலையும் பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பண்ணிடலாமா? 25ஆம் தேதிக்குள்ள கூட்டம் போட்டிருக்கணும். அதே மாதிரி என்னுடைய கோரிக்கை அருமைக்குரிய சகோதரர் கார்த்திகேயனிடம் மதுரை வடக்கு தான் இப்போதைக்கு நம்முடைய லட்சியமே. மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம். அருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்கேன்,
மதுரை வடக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான இடம். அந்த இடத்துல BLA 2 எத்தனை போட்டு வச்சிருக்கீங்க காட்டியில் 257 பூத்துக்கு புள்ளதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அதனால 25ஆம் தேதிக்குள்ள அங்கேயும் கூட்டம் போட்டுறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் சப்மிட் பண்ணி வாங்கிருங்க. கூட்டம் போட்டு காட்டணும். கூட்டம் போட்டு எல்லாருக்கும் நம்ம கூட்டம் போட்டு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேரும் நம்மை பொறுத்த மட்டும் BLA 2 கூட்டம் போட்டு கரெக்டாக காட்டி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வந்து இந்த ஆள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கதை சொல்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். நம்மகிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம். நம்மளை பொறுத்த மட்டும் காசு இல்லாமல் இருக்கலாம். பிரியாணியும் மேட்ரனும் சேர்த்து கொடுக்குறதுக்காக காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வடை டீ கொடுக்குறதுக்கு காசு இருக்குல்ல, அதுக்காக நம்மளை பொறுத்த வடை டீலையாவது வண்டியை ஓட்டுவோம். அதனால் நம்ம வடை டீயில் வண்டியை ஓட்டுவோம். அதனால் எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக. நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்லை, காங்கிரஸில் ஆள் இல்லைன்னு சொல்கிற யாருக்காக இருந்தாலும் திருப்பி சொல்கிற அந்த பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவர்களிடம் சொன்னேன், நீங்கள் எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். எந்த இதாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்கில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போன தடவை 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியிலேருந்து அருமை சகோதரர் கார்த்திகேயன் இருக்கார். அவரை பொறுத்த மட்டும் அங்கே தான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால அது நம்ம கேண்டிடேட்டை சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பற்றி பேசுவோம். நம்மை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருடைய ஆதரவும் அவரை பொறுத்த மட்டும் அவரும் BLA 2 போட்டு நம்ம ட்ரைனிங் கேம்ப் வச்சு எல்லார் கையிலையும் புது ஓட்டர் லிஸ்ட் 18ஆம் தேதி வந்துடும். ஓட்டர் லிஸ்ட்டை கையில் கொடுத்து புது ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்து வீடு வீடாக போய் நம்ம காங்கிரஸ் வாக்காளர்கள் மற்ற புதிய வாக்காளர்களை சந்திக்கிற பணியை பார்க்கணும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, நம்முடைய லட்சியம் என்பது மதசார்பற்ற தமிழகத்தை மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும். மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும்னா நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பாஜகவை எதிர்த்து நிற்பவர்கள். நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம பாஜகவோட சமரசம் பண்ணாதவங்க. ஒன்றை மட்டும் வரலாறை படிச்சுக்கிறங்க, அது கோட்சேலேருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு, சர்வர்கர்லேருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு. நம்மளோட பஞ்சாயத்து நேற்று இந்தனைக்கெல்லாம் வரல. சைடு வாங்கிட்டு நம்ம போயிட்டு அந்த 3 கல்கையை தள்ளி வச்சுட்டோம், நாங்கள் வந்து எங்களோட கூட்டணி வச்சுக்கிறோங்க, அவர் நல்லவர் இவர் நல்லவர், அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லா பாஜக காரனும் கெட்டவன் தான். எங்களை பொறுத்த மட்டும் அது வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அத்வானியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான். எங்களை பொறுத்த மட்டும் மதவாதிகள் அவர்கள், மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள், அவர்களை எதிர்த்து நாங்கள் உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருப்போம். தமிழகத்தில் பாஜக வரவிடாமல் கால் ஊன்ற விடாமல் அவர்களை அழிப்பதற்காக என்ன தியாகத்தையும் காங்கிரஸ் கட்சி செய்யும் என்பதை மட்டும் சொல்லிக்கிறோம். இப்போதைக்கு இருக்க நிலைமையில அண்ணன் பழனிசாமி அவன் போய் காலில் விழுந்துட்டாரு. அதனால அவர் கடக்காலி ஆயிடுச்சு. அண்ணன் தினகரன் போய் கையை நினைச்சிட்டாரு, அவர் கடக்காலி ஆகிப்போச்சு. அண்ணன் அன்புமணி போய் கையை நினைச்சிட்டாரு, கடக்காலி ஆயிடுச்சு. அங்கே வெறும் ஓட்ட பானையில் இருக்கிறப்பல அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தா ஓட்ட பானை விழுந்துருச்சுன்னா தண்ணியெல்லாம் ஒடிக்கிட்டு வெறும் பானை மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த கதையாக தான் இருக்குது. தண்ணியெல்லாம் ஓடி போய் இன்னும் புது கட்சிக்கு போயிடுச்சு, ஓட்டெல்லாம் புது கட்சிக்கு போயிடுச்சு. வெறும் பானையை மட்டும் வச்சுக்கிட்டு பாஜக கூட்டணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் நாம் திமுகவோட கூட்டணியில் பேசி கொண்டிருக்கிறோம். நமக்கு உரிய மரியாதை வேண்டும். நம்மை பொறுத்த மட்டும் நாம் கடந்த முறை 2021 தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்தார். நம்மை பொறுத்த மட்டும் எல்லாரும் இரவு பகல் பாராமல் காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை பார்த்தோம். அதே மாதிரி நம்மை பொறுத்த மட்டும் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று 2019 சொன்னாங்க, 24 சொல்லலை. அதனால் நம்ம 24 யாருமே பிரதமர் நம்ம சொல்லலை. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் யாரோ ஒரு பத்திரிகைக்காரர் போட்டிருந்தாங்க, ராகுல் காந்தி ஸ்வீட் பாக்ஸ் தன்னை பிரதமர்னு ஒன்று ஸ்வீட் பாக்ஸ் வாங்கணும். அந்த அம்மையாரிடம் சொல்ல விரும்புகிறேன், ராகுல் காந்தி 24 பிரதமர் கேண்டிடேட் கிடையாதம்மா. 2000 நல்லா வரலாறு தெரிஞ்சுக்கிறங்க. நீங்கள்லாம் அரசவை கவிஞர்கள், நீங்கள்லாம் அரசவைக்கு ஜாலரா அடிப்பீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க, 24 ராகுல் காந்தி பிரதமர் கேண்டிடேட் கிடையாது. பிரதமர் கேண்டிடேட் யாருன்னே சொல்லாம போது தான் ராகுல் காந்தி அவர்கள் உண்மையான அன்பு கொண்டவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீது. அதனால தான் அவர் போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். அவருடைய அன்பை கொச்சப்படுத்தாதீங்க தயவுசெய்து.
மற்றவர்களைப் போல ராகுல் காந்தி அவர்கள் வந்து நடிக்க தெரியாதவர், அவருக்கு நடிக்க தெரியாது. அவரை பொறுத்த மட்டும் உண்மையாக மக்களை நேசிப்பவர், உறவை பேணுபவர், நடிக்க தெரியாதவர். அவரை பொறுத்த மட்டும் உண்மையாக என்ன மனசில் படுதோ அதை சொல்லக்கூடியவர். அதனால தான் அவருக்கு வந்து இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அவர் வீட்டை பறிச்சாலும் சரி, பதவியை பறிச்சாலும் சரி, அவரை வீடு இல்லாமல் ஆக்கினாலும் சரி, அவரை பொறுத்த மட்டும் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு காரணம் எந்த நேரத்திலும் மோடி, அமித்ஷா, RSS என்ற இந்த அமைப்புகளிடம் சரணடையாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருப்ப ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அவரை பொறுத்த மட்டும் நம்முடைய நம்பிக்கை அவர் மட்டும்தான். அவருடைய தலைமையில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் உழைப்போம். நம்மை பொறுத்த மட்டும் நமக்கு தேவையெல்லாம் மரியாதை, மரியாதை, மரியாதை. இதை தவிர ஒன்று வேணாம். உங்கள்கிட்ட காசு பணம்லாம் நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்குறதெல்லாம் மரியாதை தான். தயவு செய்து எங்களுக்கு மரியாதை கொடுங்கள் என்பதை மட்டும் தெரிவித்து உங்கள் அத்தனை பேரிடமும் நன்றி கூறி, நீங்கள் எல்லாரும் காலையிலேருந்து ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்திருப்பிய, அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.